மயிலாடுதுறை மாவட்டம் ஆனைக்காரன்சத்திரம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் கடந்த 2012ஆம் ஆண்டு காரில் சாராயம் கடத்தி சென்ற 4 பேரை நாகை மாவட்ட நடமாடும் சோதனை சாவடி பிரிவைச் சேர்ந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சிங்காரம் தலைமையிலான போலீசார் கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் விரட்டி சென்றனர். கொப்பியம் அரிக்கட்டி மதகு அருகே சென்றபோது சாராயம் கடத்தி சென்ற காரை போலீஸ் குழுவினர் வழிமறித்தபோது இருசக்கர வாகனத்தில் தலைமை காவலர் ரவிச்சந்திரன் காரை வழிமறித்துள்ளார். காரை ஓட்டிய மீன் சுருட்டியைச் சேர்ந்த கலைச்செல்வன் என்பவர் காரை நிறுத்தாமல் தலைமை காவலர் ரவிச்சந்திரன் மீது காரை மோதி அவர் மீது ஏற்றிவிட்டு நிற்காமல் தப்பி சென்றுள்ளனர். மார்பு எலும்புகள் உடைந்து படுகாயமடைந்த ரவிச்சந்திரன் சிகிச்சை பலனின்றி சென்னை போரூர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மீன் சுருட்டியைச் சேர்ந்த கலைச்செல்வன், புளியம்பேட்டை கருணாகரன், மீன் சுருட்டி சங்கர், ராமமூர்த்தி ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கு தொடர்பாக கும்பகோணம் கோர்ட்டில் ஆஜரான போது கலைச்செல்வனுக்கு பதிலாக செல்வமும், கருணாகரனுக்கு பதிலாக செல்வகுமாரும் ஆள்மாறாட்டம் செய்து கோர்ட்டில் ஆஜராகி உண்மையான குற்றவாளிகளை மறைப்பதற்கு பொய்யான தகவலை கூறி சரணடைந்துள்ளனர். இதனால் இவ்வழக்கில் 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பு வழக்கறிஞர் ராமசியோன் ஆஜராகி நிறுத்திய 21 சாட்சிகள் பிறல் சாட்சிகளின்றி சாட்சியம் அளித்தனர். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் காவல்துறையைச் சேர்ந்த தலைமை காவலரை பணியில் இருந்தபோது காரை ஏற்றி கொலை செய்ததால் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்று வாதிட்டார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி விஜயகுமாரி, கலைச்செல்வன் உள்ளிட்ட 6 பேர் குற்றவாளிகள் என்று கூறி நேற்று தண்டனை வழங்காமல் தீர்ப்பை இன்று ஒத்திவைத்தார். மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிக்கனி. கடந்த 2012ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்ட நடமாடும் சோதனை சாவடியில் தலைமை காவலராக ரவிச்சந்திரன் என்பவர் பணியாற்றினார். 5/7/2012 அன்று போலீஸ் பார்ட்டி சகிதம் மேற்படி ரவிச்சந்திரன் சாராய ரெய்டுக்கு சென்ற பொழுது கலைச்செல்வன், கும்பகோணத்தான் என்கிற கருணாகரன், சங்கர், ராமு என்கிற ராமமூர்த்தி 4 மீன் சுருட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் சாராய வியாபாரிகள். இவர்கள் 4 தங்களுக்கு சொந்தமான அம்பாஸ்டர் காரினுடைய நம்பர் பிளேட்டை மாற்றி 35 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 6 சாராய கேன்களை ஏற்றிக்கொண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நுழைந்து ஆனைக்காரன்சத்திரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட 2 கிராமங்களில் தலா 2 கேன்களை இறக்கிவிட்டு மீதி 2 கேன்களை எடுத்து செல்லும் பொழுது ஆனைக்காரன்சத்திரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கொப்பியம் அரிக்கட்டி மதகு அருகில் இரவு 10:30 மணிக்கு சென்ற பொழுது அதே சாலையில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி டவேரா வாகனத்தில் நாகப்பட்டினம் மாவட்ட சோதனை சாவடி பிரிவை சேர்ந்த சிங்காரம், சிறப்பு உதவியாளர் லோகநாதன் தலைமையில் ஒரு காவல் படையும், இருசக்கர வாகனத்தில் இறந்து போன ரவிச்சந்திரன் என்ற காவலரும், மற்றொரு இருசக்கர வாகனத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை சேர்ந்த ராமராஜ், திலகர் ஆகியோரும் வந்தபொழுது எதிரே வந்த அம்பாஸ்டர் காரை நிறுத்த முயன்ற பொழுது அம்பாஸ்டர் காரில் வந்த காரை ஓட்டி வந்த கலைச்செல்வனும் மற்ற எதிரிகளான கும்பகோணத்தான் என்கிற கருணாகரன், சங்கர், ராமு ஆகியோர் காரை நிறுத்தாமல் யாராக இருந்தால் என்ன, ஏற்றி கொள்ளுங்களா என சொல்லி சத்தம் போட்டு எதிரே வந்த காரை நிறுத்த முயன்ற ரவிச்சந்திரன் மீது காரை ஏற்றி கொலை செய்து விட்டார்கள். அவர்கள் மீது கடந்த 2012இல் ஆனைக்காரன்சத்திரம் காவல் நிலைய குற்ற எண் 291/2012 கீழ் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு இவ்வழக்கில் அந்த முதல் குற்றவாளியான கலைச்செல்வனுக்கு பதிலாக செல்வம் என்பவரும், 2வது குற்றவாளியான கும்பகோணத்தான் என்கிற கருணாகரன் என்பவருக்கு பதிலாக செல்வகுமாரும் போலியாக நீதிமன்றத்தில் தாங்கள்தான் குற்றவாளிகள் என ஆஜரானதால் அவர்களும் இவ்வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு 2012இல் நடைபெற்ற வழக்கு 2021இல் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு கோப்பில் எடுக்கப்பட்டு வழக்கு விசாரணைக்கு வந்து அரசு தரப்பில் 21 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு 21 சாட்சிகளும் சாட்சி பிழறாமல் அரசு தரப்புக்கு ஆதரவாக சாட்சியம் அளித்ததன் விளைவாக இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி விஜயகுமாரி அவர்கள் 6 பேரும் இந்திய தண்டனை சட்டம் 302 கீழ் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு குற்றவாளிக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் என
நீதிமன்றத்தின் சார்பில் கேட்கப்பட்ட பொழுது அரசு தரப்பில் நான் ஆஜராகி இவ்வழக்கில் கொலை உண்டது ஒரு சாதாரண மனிதர் அல்ல, காவல்துறையை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய காவல் பணியை செய்யும் பொழுது மிக மோசமான பயங்கரமான நிலையிலே கொலை செய்யப்பட்டு இருக்கிறார். ஆகையினால் இந்த வழக்கு என்பது ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் கேசஸ் என்ற நிலையில் வரும் என்றும் இதற்கு ஆயுள் தண்டனை வழங்கக்கூடாது, இதற்கு தூக்கு தண்டனை தான், டெத் பெனல்ட்டி என்று சொல்லக்கூடிய உச்சபட்ச தூக்கு தண்டனை தான் வழங்க வேண்டும் என வாதிட்டேன். காரணம் என்னவென்றால் இன்றைக்கு சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய நிலையிலே காவல்துறை இருக்கிறது. காவல்துறை இருப்பதால் தான் இன்றைக்கு சமூகம் அமைதியாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது. அப்படி சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. காவலர் கொலை செய்யப்பட்டு 2012 கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற நிலையிலே உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என வாதிட்டுள்ளேன். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் நாளை தண்டனையை பொறுத்து தீர்ப்பு வழங்குவதற்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தூக்கு தண்டனை வழங்கும் நீதிமன்றம் என அரசு தரப்பில் நம்பப்படுகிறது.